நம்ம இப்போ எங்க போறோம்னா ஒரு ஃப்ரீயான ஃபனிகுலர் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் போறோம். இந்த யூரோப்லயே வந்து ஒரு பியூட்டிஃபுல் பால்கனி. நம்ம இது வரைக்கும் டிராவல் பண்ண கண்ட்ரி எல்லாத்துலயுமே கிரீனா இருந்துச்சு. இங்க வந்து அப்படியே ட்ரையா ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஒரு கார்டு இல்லாம எப்படி டிக்கெட் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 18 days யூரோப் ரோட் ட்ரிப்ல டே 7. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த இபீஸ் ஹோட்டல். இது வந்து பெல்ஜியம்ல அர்லான்ங்கிற பிளேஸ்ல இருக்கு வித் ஃப்ரீ பார்க்கிங்கோட. நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் லக்சம்பர்க். இது ஒரு குட்டி கண்ட்ரி. எந்த அளவுக்கு குட்டினா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த சைஸ் தான் இருக்கும். சின்ன கண்ட்ரியா இருந்தாலுமே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இந்த கண்ட்ரியோட ஸ்பெஷல் என்னன்னா, இங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ. நீங்க பஸ், ட்ராம்ப், ட்ரெயின் எதுல வேணா ஃப்ரீயா டிராவல் பண்ணிக்கலாம். ஆர்கிடெக்சர்ல லக்சம்பர்க்னால பெல்ஜியம் அடிச்சுக்கவே முடியல. பெல்ஜியம் தான் டாப். நம்ம இப்போ எங்க போறோம்னா ஒரு ஃப்ரீயான ஃபனிகுலர் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் போறோம். வாங்க போலாம். ஸ்டேஷன் முன்னாடியே ஸ்ட்ரீட் பார்க்கிங் இருக்கு. சார்ஜஸ் ரொம்ப கம்மி தான். 1 ஹவருக்கு 0.5 euro தான். நான் எல்லா கண்ட்ரிலையும் ஸ்ட்ரீட் பார்க்கு யூஸ் பண்ண ஆப் வந்து ஈஸி பார்க்கு. இந்த கண்ட்ரிக்கு மட்டும் இண்டிகோங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணணும். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மெட்ரோவும் செகண்ட் ஃப்ளோர் ஃபனிகுலருக்கும் இருக்கு. அடுத்து நம்ம குட்டிய பிளே ஏரியால விட்டுட்டு நான் மட்டும் தனியா சைட் சீயிங் கிளம்புறேன். லக்சம்பர்க் வந்து எல்லாருமே வரக்கூடிய ஒரு ஃபேமஸ் பிளேஸ் இது. இது வந்து யூரோப்லயே வந்து ஒரு பியூட்டிஃபுல் பால்கனி, லென்த்தியஸ்ட் பால்கனி கூட. இங்க இருந்து நீங்க என்டையர் ஓல்டு டவுன் பார்க்கலாம். இதோட லென்த் வந்து 600 மீட்டர். லக்சம்பர்க்ல வேற எதுவும் பெரிய அட்ராக்ஷன் இருந்த மாதிரி இல்ல. இங்க ஜூனியர் குப்பனான்னு ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க லஞ்ச் சாப்பிட போலாம். ரெஸ்டாரண்ட் ரொம்பவே பெருசா இருக்கு. ஆம்பியன்ஸ் கூட ரொம்பவே நல்லா இருக்கு.
ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் பாரிஸுக்கு கிளம்பிட்டோம். நம்ம இது வரைக்கும் டிராவல் பண்ண எந்த ஒரு கண்ட்ரிலையுமே ஹைவேக்கு டோல் பே பண்ணதில்ல. பெல்ஜியம் மட்டும் ஒரு டனலுக்கு பே பண்ணோம். இங்கே ஃப்ரான்ஸில் வந்து ஹைவே டோல் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே இருக்கிற டோல் சிஸ்டம் ஹைதராபாத்தில் இருக்கிற டோல் சிஸ்டம் மாதிரி தான். நீங்கள் என்ட்ரி ஆகும்போது டிக்கெட் வாங்கிட்டு எக்ஸிட் ஆகும்போது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணணும். நாங்கள் வந்திருக்க இந்த டைம்ல தான் ஹீட் வேவ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த சீனரிஸ் பார்த்தாலே தெரியும். நம்ம இது வரைக்கும் டிராவல் பண்ண கண்ட்ரி எல்லாத்துலயுமே கிரீனா இருந்துச்சு. இங்க வந்து அப்படியே ட்ரையா ஸ்டார்ட் ஆகுது. மிட்வேல சார்ஜிங் போட்டுட்டு நமக்கு தேவையான வாட்டர் பாட்டில் அப்புறமா ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். லக்சம்பர்க் டு பாரிஸ் மொத்தமாக நான் 26 யூரோ டோலுக்கு பே பண்ணியிருக்கேன். இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல். ஒரிஜினல் பிளான் வந்து ஏர்பிஎன்ல தங்குற மாதிரி தான். இந்த ஹீட் வேவ்னால எந்த ஒரு ஏர்பிஎன்பிலையும் ஏசி இருக்காது. நமக்கு ஏசி கண்டிப்பாக வேணும். அதனால லாஸ்ட் மினிட்டா பிளான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த எபிஸ் ஹோட்டல் நாய்ஸ்லிகிராண்டில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. பாரிஸ்க்கும் டிஸ்னிலேண்டுக்கும் சென்டரான பிளேஸு. நீங்கள் ஈஸியாக மெட்ரோவில் எங்கே வேணாலும் இங்கேருந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு ஈஃபில் டவர் பார்க்கலாமேன்னு கிளம்பியாச்சு. எந்த ஒரு கார்டு இல்லாமல் எப்படி டிக்கெட் எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். போன்ஷோர் RATPன்னு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ரெர் அப்படிங்கிறது வந்து இன்டர் சிட்டி ட்ரெயின், அப்புறம் எம்ங்கிறது மெட்ரோஸ், அப்புறம் பஸ்ஸஸ் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எது ஷார்ட்டஸ்ட் டைமோ அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் எவ்வளோ க்ரௌட் இருக்கு, எந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல போய் நீங்க மாறணும் அந்த ஃபுல் ஆப்ஷன் காட்டும். அதில் போய் நீங்க பை டிக்கெட் கொடுத்தீங்கன்னா இதுல கிரியேட் நியூ கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி கார்டு வாங்கி வச்சுட்டேன். கிரியேட் நியூ கார்டு அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆப்பிள் வேலெட்ல வந்து கார்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட் ஆயிக்கும். நீங்க வந்து எந்த ஒரு பிசிக்கல் கார்டு எதுவுமே தேவையில்ல. உங்க போனே நீங்க கார்டா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஆல்ரெடி கார்டு வச்சிருந்தா கூட ஸ்கேன் பண்ணி அந்த கார்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் செப்பரேட்டாக கார்டு வாங்கினா 2 யூரோ எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். என்னோட ட்ராவலுக்கு வந்து 2.55 யூரோ தான் ஆகுது. அதனால நான் வந்து டே பாஸ் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலை. நீங்கள் வந்து மோர் தேன் 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் ட்ராவல் பண்ண போறீங்கன்னா நீங்கள் டே பாஸ் வாங்கிக்கோங்க. டே பாஸ் வந்து 12.3 யூரோ. நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக அந்த டே ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் பாரிஸ் ஃபுல்லாக. நீங்கள் ஆப்பிள் வேலெட்டை கூட ஓப்பன் பண்ணி காட்டணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபோனை காட்டினீங்கன்னா போதும், கேட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் உள்ளே வந்துட்டு ட்ரெயினில் ஏறி போயிட்டே இருக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கூட லிஃப்ட் இருந்துச்சு. பட் மெட்ரோ ஸ்டேஷன் லிஃப்ட் இல்லை. அங்கே பாருங்க எப்படி வந்து ஸ்டாலரை தூக்கிட்டு போறாங்க. நான் வச்சிருக்க ஸ்டாலர் வந்து யோயோங்கிற பிராண்டு. இது வந்து 6.5 kg தான். லெஸ் தேன் கேபின் லக்கேஜ் வெயிட். நீங்க வந்து ஃபிளைட்லயும் எடுத்துட்டு போகலாம், ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். அதனால டிராவலுக்கு நான் அதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒன்ஸ் நீங்க ட்ரொக்கடரோ ஸ்டேஷன் வந்து இறங்குனதும் இந்த டூ ரீஃபில்ங்கிற லேபிள் பார்த்துட்டு நீங்க எக்ஸிட் ஆகுங்க. நிறைய எக்ஸிட் இருக்கும். இந்த டூ ரீஃபில் எக்ஸிட் தான் கரெக்டா ஈஃபில் டவருக்கு நம்மளை கூட்டிட்டு போகும். இப்போ 10:30 ஆச்சு. எவ்வளோ க்ரௌட் இருக்கு நீங்களே பாருங்க. நைட்டு 12 o'clock தான் வந்து லைட்டிங் போடுவாங்க. அந்த
நாளைக்கு வீடியோவில் பாரிஸில் எப்படி காஸ்ட் எஃபெக்டிவாக ஃபோட்டோஷூட் புக் பண்ணுதுன்னு சொல்லித்தரேன்.